ஆசிலேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் தான் ஆசிலேட்டராக வேலை செய்யுது. டிரான்சிஸ்டர் ஆசிலேட்டராக வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் ஆசிலேட்டர்ஸ் ஆர் சர்க்யூட்ஸ் தட் கன்வெர்ட்ஸ் டிசி பவர் இன்டு கண்டினியூஸ் ஏசி சிக்னல் யூசிங் பாசிட்டிவ் ஃபீட்பேக். அப்போ ஆம்பிளிஃபையரில் என்ன ஃபீட்பேக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பாயிண்ட், ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ண ஃபீட்பேக் எல்லாமே நெகட்டிவ் ஃபீட்பேக். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் ஆசிலேட்டர். ஆசிலேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபீட்பேக் பாசிட்டிவ் ஃபீட்பேக். இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது? ஹார்ட்லி ஆசிலேட்டர்ஸ், கால்பிட்ஸ் ஆசிலேட்டர்ஸ், ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர், கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ். ஸோ ஈச் வித் டிஸ்டிங்க்ட் ஃபீட்பேக் நெட்வொர்க். ஒவ்வொன்றுலையுமே ஃபீட்பேக் நெட்வொர்க் இருக்குது. ஓகேவா? அதோட ஃப்ரீக்வன்சி ஃபார்முலாஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரல் பிரின்சிபல் ஆசிலேட்டரோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமானது ஆசிலேட்டரில் ஒரு ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர் தட் சஸ்டைன்ஸ் ஆசிலேஷன் வித்தவுட் எக்ஸ்டர்னல் இன்புட். இன்புட் சிக்னலே கொடுக்காம அதில் இருக்கக்கூடிய டிசியை வச்சு மட்டும் அதை என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஏசி ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அதான் முக்கியமான ஒரு கான்செப்ட். ஆசிலேட்டர் அப்படின்னா என்னது? இன்புட்டாக எக்ஸ்டர்னலாக இன்புட் சிக்னல் நீங்கள் கொடுக்காம என்ன பண்ணுது அப்படின்னா ஏசி சிக்னலை ஸோ ஜென்ரேட் பண்ணுது. அது பேர் தான் என்னது? ஆசிலேட்டர். ஸோ இது ஆசிலேட்டரு ஒரு கிளியரான அவுட்புட்டு ஏசி சிக்னல் கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்காசன் அப்படின்ற ஒரு கிரைட்டேரியா பண்ணியிருப்பாரு. ஸோ அதில் ஒரு ஈக்குவேஷன் உண்டு. அதில் ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா லூப் கெயின். ஸோ லூப் கெயின் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லூப் கெயின் ஒன்றா இருக்கணும். லூப் கெயின் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா பர்காசன் கிரைட்டீரியாவில் லூப் கெயின் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டு கிளியராக இருக்கும். ஓகேவா? அவுட்புட்டு கிளியராக இருக்கும். ஆசிலேட்டரில் லூப் கெயின் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்றா இருக்கணும். லூப்போட கெயின் ஒன்றா இருக்கணும். ஃபேஸ் ஷிஃப்ட் அப்படின்னா ஒரு டிரான்சிஸ்டர் நம்ம பார்த்தோம். டிரான்சிஸ்டரில் அந்த காமன் எமிட்டர் டைப் டிரான்சிஸ்டர் தான் 360 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபைனலாக அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் கிடைக்கும். இந்த 360 டிகிரி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? 360 டிகிரி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 0 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ பர்காசன்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த ஆசிலேட்டர் லூப் கெயின் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் ஸ்டேபிள் அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? ஐ மீன் ஏசி சிக்னலை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து இதோட ஃபேஸ் ஷிஃப்ட், டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட் எத்தனை இருக்கணும்? 360 டிகிரி இருக்கணும். நம்மளுக்கு ஃபீட்பேக் நெட்வொர்க் யூஸ் பண்ணும். அந்த நெட்வொர்க் நம்ம பார்ப்போம். அந்த நெட்வொர்க்கும் காமன் எமிட்டர் அந்த டிரான்சிஸ்டரும் என்ன பண்ணும் அப்படின்னா சேர்ந்து 360 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். 0 டிகிரி அது ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? 360 ஒன்று தான், 0 ஒன்று தான். ரெண்டுமே நார்மல் சைனசாய்டல் வேவ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஹார்ட்லி ஆசிலேட்டரில் எப்படி இருக்கும்? டயக்ராம் பார்க்கணும். டேங்க் சர்க்யூட் ஒரு சர்க்யூட் யூஸ் பண்ணலாம். எல்சி டேங்க் சர்க்யூட் நீங்கள் பாருங்கள். ஹார்ட்லி ஆசிலேட்டரில் டயக்ராம் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு டயக்ராமை கிளியராக பாருங்கள். ஸோ அந்த ஹார்ட்லி ஆசிலேட்டரில் இந்த L1 L2 அப்படின்றது 2 இண்டக்டர். இதுக்கு பேரலாக ஒரு கெப்பாசிட்டர். இந்த சர்க்யூட்டுக்கு பேர் தான் டேங்க் சர்க்யூட் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் இதில் மெயினாக ஃபீட்பேக் நெட்வொர்க்கு ஆக்ட் ஆகுது. வாட் இஸ் பை ஃபீட்பேக்? பார்ட் ஆஃப் அவுட்புட் இஸ் ஃபெட்பேக் டு தி இன்புட் இஸ் கால்டு ஃபீட்பேக். அவுட்புட்லேருந்து ஒரு பார்ட் எடுத்து இன்புட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஃபீட்பேக். ஓகே மேடம்? ஸோ அப்போ இங்கேருந்து இப்போ டேரெக்டாக ஃபீட்பேக் நம்ம என்ன பண்ண முடியும்? டேரெக்டாக ஒயர் என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது இந்த ஆசிலேட்டர் சர்க்யூட்டில். அப்போ என்ன பண்ணணும்? ஒயர் கொடுக்க முடியாததுக்கு பதிலாக நம்ம ஆர்எல்சி காம்பனண்ட்டை யூஸ் பண்ணுறோம். இது ஒரு சர்க்யூட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஒரு இண்டக்டர் மூலமாக 2 இண்டக்டர் ஒரு கெப்பாசிட்டர் வச்சு ஒரு நெட்வொர்க் உருவாக்கிடுது. இந்த ஒரு நெட்வொர்க் ஓகே. இந்த சர்க்யூட்டுக்கு பேர் டேங்க் சர்க்யூட். இது மூலமாக கொடுத்து இந்த இடத்துல திரும்ப இன்புட்டு கொடுக்குறோம். ஓகே. அவுட்புட்லேருந்து எடுத்து இந்த சர்க்யூட் கொடுத்து இந்த சர்க்யூட்டுக்கு பேர் ஃபீட்பேக் நெட்வொர்க். ஓகே. அந்த நெட்வொர்க் பேர் ஃபீட்பேக் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் எவ்வளோ டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கோட இந்த இடத்துல அவுட்புட் எடுத்து செக் பண்ணி பார்த்தா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் சிக்னல் என்ன ஆகி கிடைக்கும்? ஷிஃப்ட் ஆகி கிடைக்கும். அடுத்து இந்த சிக்னல் தான் இதுக்கு கொடுக்குறோம். இந்த காமன் எமுலேட்டர் ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப ஒரு 180 டிகிரிக்கு ஷிஃப்ட் பண்ணும். ஸோ இப்போ டோட்டலாக நெட்வொர்க் மூலமாக ஃபீட்பேக் நெட்வொர்க் மூலமாக ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட், காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையர் மூலமாக ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். ஸோ டோட்டலாக 360 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அப்போ கிளியரான ஒரு நார்மல் சைனசாய்டல் வேவ் அவுட்புட்டில் கிடைக்கும். ஓகேவா? இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபீட்பேக் பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ பாருங்கள் ஹார்ட்லி ஆசிலேட்டரில் என்னெல்லாம் இருக்குது? 2 இண்டக்டர், டேப்டு இண்டக்டர், 1 கெப்பாசிட்டர். ஆப்ரேஷன் ஃபீட்பேக் டேக்கன் ஃப்ரம்
டேப் பிட்வீன் இண்டக்டர். ஸோ இப்போ நம்ம சொன்ன ஆப்ரேஷன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இண்டக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி 2 இண்டக்டரை கண்டினியூவாக சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. L1 L2 L1 plus L2 plus 2M மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், இது இண்டக்டன்ஸ் இன்ட்ரு சி. ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். 1/2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் L1 L2 plus 2M ப்ராக்கெட் LC ப்ராக்கெட் சி. ஓகேவா, இது ஸ்கொயர் ரூட், SQR போட்டுக்கலாம், ஸ்கொயர் ரூட். ஓகேவா, இது மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிட்டரில் யூஸ் பண்ணுறாங்க, ரேடியோ ரிசீவரில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ரேடியோ ரிசீவரில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சர்க்யூட்டை பார்த்துக்கங்க. அடுத்து கால்பிட்ஸ் ஆசிலேட்டர். ஸோ கால் அப்படின்னாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், கால்பிட்ஸ் அப்படின்னாலும் ஞாபகம் வைக்கணும், சியில் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அங்கே 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, கால்பிட்ஸ் ஆசிலேட்டரில் 2 கெப்பாசிட்டர், சி ஞாபகம் வச்சுக்கணும், 2 கெப்பாசிட்டர்ஸ், ஒரு இண்டக்டர். இதோட ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். டயக்ராம் பாருங்கள். இங்கே இருந்து ஃபீட்பேக், இதில் ஃபீட்பேக் நெட்வொர்க்காக இதான் ஆக்ட் ஆகுது. 2 கெப்பாசிட்டர் C1 C2 ஒரு இந்த இண்டக்டர், இதில் இருந்து அவுட்புட்லேருந்து எடுத்து அப்படியே கொடுத்துருக்காங்க. வந்து திரும்ப அங்கே வருது. இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க், இந்த 2 கெப்பாசிட்டரும் ஒரு இண்டக்டரும் இருக்கக்கூடிய இதுக்கு பேர் ஃபீட்பேக் நெட்வொர்க். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட்டு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் கிடைக்கும். 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் ஷிஃப்ட் ஆகி கிடைக்கும். இதுதான் சிபி அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டர் மூலமாக டிரான்சிஸ்டரோட இன்புட் கொடுக்குறாங்க. ஸோ டயக்ராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம், 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஒரு சிக்னல், எந்த சிக்னல் வந்தாலும் அது எதுக்காக மாதிரி அந்த காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையரோட முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னோம், 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ இங்கே ஒரு ஃபீட்பேக் நெட்வொர்க் மூலமாக ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டு, ஆம்பிளிஃபையர் டிரான்சிஸ்டர் மூலமாக ஒரு 180 டிகிரி. ஸோ அவுட்புட்டில் எடுத்து பார்த்தா ஸோ 360 டிகிரியில் கிடைக்கும். ஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 0 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி சோக் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ரேடியோ ஃப்ரீக்வன்சி சோக்கு இந்த கெப்பாசிட்டர்ஸ் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா டிசியை பிளாக் பண்ணிடும், அன்வான்ட் டிசி வர முடியாது, ஏசியை ப்ரொவைட் பண்ணுவோம், ஏசியை ஜென்ரேட் பண்ணுவோம் ஆசிலேட்டர். ஸோ இந்த ஆசிலேட்டருக்கு பேர் 2 கெப்பாசிட்டர் ஒரு இண்டக்டர் இதோட டேங்க் சர்க்யூட்டில் அல்லது ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆசிலேட்டருக்கு பேர் கால்பிட்ஸ் ஆசிலேட்டர். இதோட ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் ஃப்ரம் தி ஜங்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டிவ் டிவைடர். ஸோ ஃபார்முலா இதுக்கும் அதே ஃபார்முலா தான், 1/√L என்று 2 கெப்பாசிட்டர் சீரியஸில் இருந்துச்சு அப்படின்னா, இது சீரியஸ் கனெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா, கெப்பாசிட்டி சீரியஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா C1 C2 பை அதோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு C1 C2 பை C1 plus C2. ஓகேவா, C1 C2 பை C1 plus C2. ஸோ 1/2π√L C1 C2 பை C1 plus C2. இந்த ஆசிலேட்டருக்கு பேர் கால்பிட்ஸ் ஆசிலேட்டர். இது எத்தனை டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும்? ஸோ டயக்ராம் வச்சே கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எங்கே யூஸ் பண்ணுறோம்? அப்ளிகேஷன் கம்யூனிகேஷன் சர்க்யூட்ஸில் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டரில் கால்பிட்ஸ் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஒரு ஆசிலேட்டர் இருக்குது, ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர். ஸோ அந்த ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆர்சி செக்ஷனை இதில் யூஸ் பண்ணுது. ஆர்சினா வர முடியாது, ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் செக்ஷனை இதோட ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ளஸ் அந்த ஆம்பிளிஃபையர் சொன்னால் பார்த்தீங்களா, அது ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆம்பிளிஃபையர் என்னது? டிரான்சிஸ்டர், என்பிஎன் டிரான்சிஸ்டர் தான் ஆம்பிளிஃபையராக சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட் எவ்வளோ கிடைக்குது? 360 டிகிரி கிடைக்குது. ஸோ அப்போ ஆசிலேஷன் எப்படி இருக்குது? சஸ்டைண்டாக இருக்குது. ஸோ இதில் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃப்ரீக்வன்சி 1/2πRC √6. RC √6 1/2πRC √6. ஓகேவா, இது மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஜென்ரேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. இதோட டயக்ராம் பாருங்கள். ஆர்சி நெட்வொர்க் 3ன்னா இந்த இருக்குது, ஒரு கெப்பாசிட்டர் 1 ரெசிஸ்டர் 1. இது ஒரு பேர். அடுத்து ரெண்டாவது பேர் பார்த்தீங்கன்னா C2 R2 C3 R3. இப்போ இது 3ம் சேர்ந்து தான் எத்தனை டிகிரி? 180 டிகிரியை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஒரு பேர் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும்? கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க. ஒரு C1ம் R1 எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும்? 60 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு C1ம் R1ம் 60 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ 3யும் சேர்த்தீங்கன்னா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். ஸோ டோட்டலாக நம்ம சொன்ன மாதிரி 360 டிகிரி சஸ்டைன்ட் ஆசிலேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ அடுத்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி எல்லாம் பெரிய அளவில் இல்லாதனால அடுத்து ஒரு ஆசிலேட்டருக்கு போகிறாங்க, கிறிஸ்டல் ஆசிலேட்டர். கிறிஸ்டல் ஆசிலேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா
டேங்க் சர்க்யூட்டில் கிறிஸ்டல் எலமெண்ட்டை யூஸ் பண்ணுது, குவார்ட்ஸ் கிறிஸ்டல், ஓகேவா, அல்லது பைசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல், இந்த கிறிஸ்டல் எலமெண்ட் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக? இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் ஹை ஸ்டெபிலிட்டி, அதிகமான ஸ்டெபிலிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன், கிறிஸ்டல் வைப்ரேட்ஸ் மெக்கானிக்கல் அட் ஏ ப்ரீசைஸ் ஃப்ரீக்வன்சி when voltage applied. ஸோ கிறிஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டயக்ராமில் இந்த இடத்துல நான் முக்கியமான கான்செப்ட் சொல்லிடுறேன். ஸோ அந்த கிறிஸ்டலில் ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். என்ன அப்போ அதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் டைப்பில் ஒரு கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் ரெண்டு சைடு மெக்கானிக்கலாக ஸ்ட்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு சைடில் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும். ரெண்டு சைட்லேருந்து ப்ரெஷரோ வோல்டேஜோ நம்ம அல்லது மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா அடுத்த ரெண்டு சைட்லேருந்து என்ன ஆகும், மொத்தம் 4 சைடு இருக்கும், இஎம்எஃப் இன்க்ரீஸ் ஆகும். கிறிஸ்டல் இப்போ வைப்ரேட் ஆச்சு அப்படின்னாலே இந்த வைப்ரேஷன் ஏதாவது சர்க்யூட்டில் உண்டாக்குவாங்க, ஓகேவா, உண்டாக்கி நம்மளுக்கு இஎம்எஃப்பை ஜென்ரேட் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ அப்போ அதில் ஒரு ஃபார்முலா கிடைக்கும், 1/2π√LC அப்படின்னா என்னது, கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சி ஈக்குவேஷன். இந்த ஃபார்முலாஸே நிறைய எக்ஸாம்ஸில் என்ன பண்ணிக்கலாம், ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ இதில் அப்ளிகேஷன் கிளாக்கில், கம்ப்யூட்டர்ஸில், கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ இதான் நம்மளுக்கு என்னது, இதோட கம்பேரிசன் டேபிள் இருக்கும். இதில் எல்லாமே 1/2π RC√6, ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்த்தோம். ஸோ ஆடியோ ஆசிலேட்டரில் என்ன கொஸ்டின் கேட்பான் அப்படின்னா, அந்த கம்பேரிசன் டேபிளில் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, ஆடியோ ஆசிலேஷன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதான் கொஸ்டின், ஓகேவா. அடுத்து கால்பிட்ஸ் ஆசிலேட்டர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, கம்யூனிகேஷன்ஸ் சர்க்யூட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஹார்ட்லி ஆசிலேட்டர் ரேடியோ டிரான்ஸ்மிட்டில் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ அடுத்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க, கிளாக்கில், கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. கிளாக்கில், கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மறந்துடக்கூடாது. ஸோ இது நம்மளுக்கு ஆசிலேட்டர் டாபிக். ஸோ அப்போ ஓவரால் சம்மரி பார்த்தோம் அப்படின்னா, ஹார்ட்லி ஆசிலேட்டரில் என்ன ஃபீட்பேக், இண்டக்டிவ் ஃபீட்பேக், ஆர்எஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் யூஸ் பண்ண முடியும். கால்பிட்ஸில் கெப்பாசிட்டி ஃபீட்பேக் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா 2 கெப்பாசிட்டர், ஹைலி ஸ்டேபிள் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. அடுத்து ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர், ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் ஃபீட்பேக்கு ஆடியோ ரேஞ்சில் தான் யூஸ் பண்ண முடியும். கிறிஸ்டல் ஆசிலேட்டர் குவார்ட்ஸ் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ ரெசனன்ஸ் அந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டேபிள் ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ பெட்டர் ஸ்டெபிலிட்டி எதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாமே நீங்கள் இப்போ நடக்கிற ஜேடிஓ, ஏஇ, அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, நீங்கள் எதுக்குனாலுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் தெரிஞ்சு அப்படின்னா அப்படியே இது ப்ளஸ் நம்ம வைக்கிற டெஸ்ட்டு, மண்டே ஒரு நம்மளுக்கு டெஸ்ட் இருக்குது, நியர்லி 200 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் டாபிக், இன்றைக்கி நடத்தின டாபிக்ஸ்லேருந்து. அப்போ நீங்கள் இதை நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க, ஓகேவா. இந்த சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இந்த மாதிரி கிளியர் ஆகும், ஓகே. ஸோ அப்போ இடிசியில் இன்னும் ரிமைனிங் டாபிக்ஸ் கொஞ்சம் இருக்குது. நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் மேபி டியூஸ்டே இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், ஷெட்யூல் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.